யாழில் பெண் விரிவுரையாளர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசாரினுடைய ஆரம்பகட்ட விசாரணைகளின் போதாக அவர்களினுடைய வீட்டோடு கலட்டப்பட்டு கயிறு மூலம் வெளியேறியதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடிகளினுடைய சான்றுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் போலீசாரினுடைய அதிரடி நடவடிக்கை காரணமாக கொலையாளியும் அவருடைய மனைவியும் தற்போது திருகோணமலையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டு மறைக்கப்பட்ட குறித்த விரிவுரையாளரினுடைய சடலத்தை தேடிக்கொண்டிருந்த போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்றும் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம் உறவுகளே, பானுஜன் ரிப்போர்ட் சேனல் மூலமாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் 21ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 இந்த காணொலி மூலமாக சந்திக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய கொடூர சம்பவம் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் மாத்திரமல்லாமல் தமிழர் பகுதிகளிலும் பெரும் அதிர்வலையையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கின்றது. அதன்படி இந்த புகைப்படத்தின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பெண் விரிவுரையாளராக செயற்படக்கூடிய இந்த நபர்தான் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இவ்வாறு அடித்து படுகொலை செய்யப்பட்டது வேறு யாராலும் அல்ல, இவரினுடைய மருமகன் மூலமாகவே இவ்வாறு மோசமான முறையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி இவர்கள் இருவரும், அதாவது இந்த பெண் விரிவுரையாளரும் அதே போல இந்த விரிவுரையாளருடைய மகள், இந்த இருவரையும் காணவில்லை, இவர்கள் கடத்தப்பட்டு விட்டார்கள் என்பதாக இந்த பெண் விரிவுரையாளரினுடைய மகன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடொன்றினை பதிவு செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டின் பிரகாரம் யாழ்ப்பாண நகர பகுதியை அண்மித்ததாக இருக்கக்கூடிய பாண்டியன் தாழ்வு எனப்படுகின்ற அந்த பகுதிக்கு, அதாவது இந்த விரிவுரையாளரினுடைய வீட்டுக்கு சென்ற போலீசார் அங்கே தொடர்ந்தேச்சியான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த தேடுதல் நடவடிக்கையின் போதாகத்தான் அங்கே அந்த விரிவுரையாளரினுடைய வீட்டினுடைய ஓடு பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஓட்டின் மூலமாக கீழே இறங்குவதற்கும் அதே போல வெளியேறுவதற்குமாக கயிறு ஒன்றும் கட்டப்பட்டு பாவனையில் இருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதே போல சில அறுக்கப்பட்ட தலைமுடிகளிலும் சான்றுகளும் அங்கே போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருந்தது. இதன் மூலமாக ஏற்பட்ட சந்தேகம் அதே போல தொடர்ந்தேச்சியான விசாரணைகளின் போதாகத்தான் சில விடயங்களும் தெரிய வந்திருந்தது. இந்த விரிவுரையாளரினுடைய மருமகன், அதாவது விரிவுரையாளரோடு சேர்த்து கடத்தப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த மகளினுடைய காதலன், இவர்தான் இவ்வாறு இவர்களை கடத்திவிட்டார் என்பதாகத்தான் அவரும் அந்த புகார் மூலமாக தெரிவித்திருந்தார். இவர் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முடுக்கிவிட்டிருந்த போதுதான் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மூலமாக இவர் பணத்தை பெற்றுக்கொண்டிருந்த விடயம் தெரிய வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக திருகோணமலையில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிலையம் ஒன்றில் QR கோடின் மூலமாக இவர் எரிபொருளை பெற்றுக்கொண்டதற்கான அந்த விடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இதன்போதாக அங்கிருக்கக்கூடிய CCTV கேமராக்களை அடிப்படையாக கொண்டதான விசாரணை நடவடிக்கைகளையும் அதே போல தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதன்படி திருகோணமலை பகுதியில் வைத்து குறித்த இந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களினுடைய வயதை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த மருமகனினுடைய வயது 21 என்பதாகவும் அந்த மகளினுடைய வயது 19 என்பதாகவும் தான் தெரிய வந்திருந்தது. உடனடியாக யாழ்ப்பாண போலீசார் அவர்களை கைது செய்து கொண்டு வந்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வைத்து இந்த கொலைக்கான காரணம் எவ்வாறு இடம்பெற்றது, தற்போது இந்த விரிவுரையாளரினுடைய சடலம் எங்கே இருக்கின்றது என்பது தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்தேச்சியாக மேற்கொண்டிருந்தார்கள். அதன் போதாகத்தான் தெரிய வந்திருந்தது மருமகனார் அல்லது இந்த காதலன் எனப்படுகின்ற இந்த குறித்த நபரினுடைய தாக்குதலின் காரணமாகத்தான் அந்த பெண் விரிவுரையாளர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற விடயமும் தெரிய வந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அவருடைய சடலத்தை இவர்கள் எங்கே வீசிவிட்டார்கள் அல்லது எங்கே மறைத்தார்கள் என்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன்போதாகவும் உடனடியாக அவருடைய சடலத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடந்த 18ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்த நிலைமையிலும் இன்றைய தினம் 21ஆம் தேதி காலை தான் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியை அண்டியதாக இருக்கக்கூடிய பற்றைக்காட்டு பகுதியில் இந்த விரிவுரையாளருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது தொடர்ந்தேச்சியான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல சில ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது குறித்த இந்த படுகொலை செய்த அந்த நபர் அவர் அந்த விரிவுரையாளரினுடைய மருமகன் என்பதாகவும், அதே போல சில ஊடகங்கள் வாயிலாக அவர் காதலன், அதாவது அந்த விரிவுரையாளரினுடைய மகளின் காதலன் என்பதாகவும் சில ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இனிவரும் செய்திகள் மூலமாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த கொலை சம்பவமும் அதே போல இந்த கொலை அரங்கேற்றப்பட்ட சம்பவமும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக தொடர்ந்தும் பல கொலை சம்பவங்கள், தற்கொலை சம்பவங்கள்
என்பன அரங்கேறி வரக்கூடிய நிலைமையில் மீண்டும் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில் கல்வி சமூகத்தின் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கின்றது. இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதாவது இவ்வாறு பல கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்பது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.